பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வஅலா ஆலி முஹம்மதி வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சிறப்புக்குரிய சூறாவை சொல்ல போறேன். நிறைய பேர் பார்த்தா இந்த சூறா ஓதுறதே கிடையாது. அத்தனைக்கும் ரொம்ப இலகுவான சூறா. ஆனா ஏன்னா இதோடைய சிறப்பு உங்களுக்கு தெரியறது இல்ல, அதனால அவங்க ஓதுறதே கிடையாது. ஆனா அந்த சூறாவை ஓதுங்க போதும் உங்களுடைய ஹாஜத்துகள் அனைத்துமே நிறைவேறும். உங்களுடைய அமல்கள்ல ஒரு பெரும் பெரும் பலனை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அந்த சூறா தான் சூறா காஃபிரூன். புல்யா இவள் காஃபிரூன அப்படின்னு சொல்லக்கூடிய சூறா. எல்லாரும் குல்ஹுவல்லாஹு அஹது ஓதுறோம், குல்அவுது பிரப்பின்னாஸ் ஓதுறோம், குல்அவுது பிரப்பின் ஃபலக் ஓதுறோம். ஆனா புல்யா இவள் காஃபிரூன ஓதுறது இல்ல. இது பாத்தீங்கன்னா அப்ப இருந்த மக்கத்து காஃபிர்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை சொல்லக்கூடிய விதத்துல இறங்குச்சு. அப்ப மக்கத்து காஃபிர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நபி அவர்களை ரொம்ப துன்புறுத்தி வந்தாங்க. அப்போது அல்லாஹ் இறக்குறான், நீங்களும் நாங்களும் ஒண்ணு கிடையாது அப்படிங்கறதை உணர்த்துற மாதிரி அந்த ஒரு சூறா இருக்கும். இந்த சூறாவை நீங்க 4 முறை ஓதுவது ஒரு குரான் ஓதி நன்மை கிடைக்கும். இதை 10 முறை ஓதுனீங்கன்னா உங்களுக்கு 2.5 குரான் ஓதுன நன்மை கிடைக்கும். இந்த சூறாவை நீங்கள் 10 முறை ஓதிவாங்க. சுப்ஹானல்லாஹ். 10 முறை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி எல்லாம் கிடையாது. குல்யால் காஃபிரூன சூறாலாம் எல்லாருக்கும் மனப்பாடமாக இருக்கும். அது மட்டும் இல்ல, இதை நம்ம ஓதுறதின் மூலமாக நமக்கு நாள் முழுவதும் எந்த தீங்கும் இல்லாம பாதுகாப்பும் கிடைக்கும், நம்ம ஆசைப்பட்டதும் நடக்கும். இதனுடைய அர்த்தமே என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம காஃபிர்களை பார்த்து சொல்றோம், புல்யா ஐயுல் காஃபிரூன, ஓ காஃபிர்களே, லா அஹ்புது மா தஹ்பதுன, நீங்கள் வணங்குபவனை நாங்கள் வணங்குவதில்லை, வலா அன்தும் ஆபிதுன மா அஹ்பது, நாங்கள் வணங்குபவனை நீங்களும் வணங்குறவங்களாக இல்ல, வன அபிதும் மாபத்தும், இன்னும் நீங்களும் நாங்க வணங்குறவங்களை வணங்க மாட்டேங்க, நாங்களும் உங்களுடைய இறைவனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், லக்கும் தீனக்கும் வலிய தீன், உங்களுடைய தீன் வேற எங்களுடைய தீன் வேற, தீன்னா வழின்னு அர்த்தம். உங்களுடைய வழி மார்க்கம் வேற எங்களுடைய வழி மார்க்கம் வேறன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய குறைசீனருக்கு சொல்லக்கூடியதாக இது அமைஞ்சிச்சு. அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. குறைசீனர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, ஆரம்பத்துல எல்லாம் கொடுமைப்படுத்துவாங்க. அங்க இருக்கக்கூடிய சஹாபாக்களாகட்டும் நபியர்களுக்காகட்டும் உயிருக்கே ஆபத்தாக இருந்துச்சு அவங்கனால. அந்த அளவுக்கு எல்லாம் கொடுமைப்படுத்திட்டு இருக்கும்போது இறங்கின சூறா தான் இது. இந்த காஃபிரூன் சூறாவை மட்டும் எல்லாருமே குல் சூறால விட்டுறோம். ஆனா இந்த காஃபிரூன் சூறாவுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. இதை 10 முறை ஓதுவதன் மூலமாக உங்களுடைய வருமானம் பெருக்கெடுக்கும், இன்னும் உங்களுடைய ஹாஜத்துகள் நிறைவேறும், உங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்களை விளக்கக்கூடியதா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மன திருப்தியான ஒரு வாழ்க்கையை அமையறதுக்கும் இது ஒரு சிறந்த அமலாக இருக்கும். நம்ம பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக ரமலான்ல செய்யக்கூடிய இபாதத்துகளை ஒரு தொகுப்பாக வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அது குறுகிய நேரத்துல சிறந்த அமல்களை தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம போடுற அனைத்து வீடியோவும் பாருங்க, கையோடு அமல் செய்து கொள்ளுங்க. ரொம்ப சிறப்புக்குரிய இலகுவான அமலாதான் இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் ஹைப்பும் கொடுத்துக்கோங்க.